ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 தமிழ் பிளேயர்ஸ் இன் பிகேஎல். அதாவது தமிழகத்துலேருந்து பிகேஎல் காண டாப் 10 பிளேயர்ஸ் பேர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இந்த இதில் 10வது இடத்த பிடிச்சது நம்ம அபிஷேக் அண்ணா தான். எஸ், இவர் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த தமிழ் தலைவாஸ் நம்ம டீமுக்கு தான் ஆடிட்டுருக்காரு, தமிழ் டீமுக்கு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆகிட்டார் நம்ம அபிஷேக் அண்ணா. தமிழ் தலைவர்ஸ் வந்து எந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா கவரு ஆர்ச்சு தான் நிற்பார். முன்னாலேருந்தே இவரும் பிகேஎல் ஆடிட்டுருக்காரு, அதுவும் நம்ம டீமில் மட்டும்தான் இருக்கார், வேறு எந்த டீமும் ஆடினதில்லை. நல்ல ஒரு பிளேயர், நல்ல ஒரு கவர் டிஃபெண்டர் அபிஷேக் அண்ணா. இவர் தான் 10வது இடத்த நம்ம வீடியோவில் பிடிச்சிருக்காரு. வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வீடியோவில் 9வது இடத்த பிடிச்சது நம்ம அல்லூர் சதீஷ் அண்ணா. இவரும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பிகேஎல் பார்த்துருந்தீங்கன்னா. இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் டீமில் விளாண்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பியூமம்பா டீமில் இருக்கார். எஸ், இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க அல்லூர் சதீஷ் அண்ணாவை. போன சீசன்லேயும் சில மேட்சஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க. எஸ், இந்த சீசன் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அல்லூர் சதீஷ் அண்ணாவை. எஸ், வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வீடியோவில் 8வது இடத்த பிடிச்சது பிரபஞ்சன் அண்ணா. இவரே உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இவரும் முன்னாடியிலேருந்தே பிக்கில் ஆடிட்டுருக்காரு. வந்து நிறைய டீம் ஆடிருக்காரு. இவர் பெங்கால் வாரியர்ஸ் அடிக்கார், நம்ம தமிழ் துலாஸ் கூட ஆடினார். எஸ், பிரபஞ்சன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரும் அன்சோல்ட் ஆகிட்டார், எதனாலும் தெரில. நல்ல பிளேயர், இவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. முன்னாடி பிகேஎல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி ஃபஸ்ட்டில் நம்ம டீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெபியூ ஆனார். அதுக்கப்புறம் நிறையா டீம் போனார். குஜராத் கூட ஆடிருக்காரு, குஜராத், ஹரியானா ஆடிருக்காரு, அண்ட் பெங்கால் வாரியர்ஸ். திரும்பி நம்ம டீமுக்கு வந்தார். அப்புறம் எந்த டீமும் எடுக்கலை, அன்சோல்ட் ஆகிட்டார் பிரபஞ்சன் அண்ணா. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வீடியோவில் 7வது இடத்த பிடிச்சது நம்ம மாசானமுத்து. எஸ், மாசானமுத்து அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தமிழ் துலாஸ்லாம் ஆடினார். ரொம்ப நல்லா ஆடினார், வாய்ப்பு கொடுத்த வாய்ப்புலலாம். ஆனால் இவருக்கு பார்த்திங்கன்னா பொசிஷன் ரொம்ப நல்லா ஆடினார். ஆனால் திடீர்னு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆளே காணும் மாசானமுத்து அண்ணாவை. இவரும் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷனில் வந்தார், ஆனால் அன்சோல்ட் ஆகிட்டார் நம்ம மாசானமுத்து அண்ணா. ரொம்ப கொடுத்த சான்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஆடினார், நல்லா யூஸ் பண்ணார். ஆனால் இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்குது. போன வாட்டி நமக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு நம்ம தமிழ் துலாஸ் டீமில் இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் ஆளையே பார்க்க முடியல நம்ம டீமில். ஏன்னா இன்ஜுரிங்கிறது கபடியில் நிறையா வரும். ஆமாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு 6வது இடத்த பிடிச்ச பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, 6வது இடத்த பிடிச்சது நம்ம சந்திரன் ரஞ்சித் அண்ணா தான். இவரையும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். போன சீசனில் நம்ம தமிழ் துலாஸ் டீம் தான் ஆடினார். இந்த சீசன் சந்திரன் ரஞ்சித் அண்ணாவும் அன்சோல்ட் ஆகிட்டார். ரொம்ப நல்ல பிளேயர். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தபாங்கில் தான் ஆடினார். நிறையா சீசன் தபாங்கிலியில் தான் இருந்தார். அப்புறம் குஜராத்துக்கு ஆடினார். அண்ட் லாஸ்ட் சீசன் வந்து நம்ம தமிழ் துலாஸ் ஆடினார். இவரும் ரொம்ப நல்ல பிளேயர் சந்திரன் ரஞ்சித் அண்ணா. உங்களுக்கு ஒரு பிடிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரொம்ப நல்ல பிளேயர் நம்ம சந்திரன் ரஞ்சித் அண்ணாவும். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு பிளேயர் யாரும் அந்த 5வது இடத்தை பிடித்துள்ள வீரர்னு என்று பார்ப்போம். ஓகே, 5வது இடத்த பிடிச்சது நம்ம அஜித் அண்ணா தான். எஸ், இவரையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் துலாஸ் ஆடிருக்காரு, ஜெய்ப்பூர் ஆடிருக்காரு, நியோமம்பா ஆடிருக்காரு. இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் வந்து எடுத்திருக்காங்க நம்ம அஜித் அண்ணாவை. ரொம்ப நல்ல ப்ரைஸ்க்கு தான் எடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி இந்த சீசன் குஜராத்தில் எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இவர் குஜராத்தில் எப்படி ஆட போகிறாருன்ட்டு. அதுவும் சாட்லும் இருக்கார் அங்கே தான் குஜராத்தில். ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு எந்த பேர் பிடிச்சாங்கன்னு பார்ப்போம். நம்மளே நெக்ஸ்ட்டு 4வது இடத்த பிடிச்ச பிளேயர் நம்ம அபினேஷ் தடராஜன். எஸ், இவர் வந்து பார்த்திங்கன்னா புனேரி பால்டானில் தான் ஆடிட்டுருக்காரு. எஸ், புனேரி பால்டானில் ரொம்ப நல்ல கவர் டிஃபெண்டர். அண்ட் போனஸு புனேக்கு நல்லதாக அமையல, நல்ல நினச்ச மாதிரி போகல. ஆனால் இவர் பர்ஃபார்மன்ஸ் தனியாகவே தெரிஞ்சது. ரொம்பவே நல்லா பண்ணுவார் கவர் டிஃபெண்டர் அபினேஷ் தடராஜன். எஸ், இவரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் புனே கப் அடிச்சன்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தார், முக்கிய பங்கு வகித்தார் இவரும். ஏதாவது ரைட்டர் வந்தால் இவரை தாண்டி போகிறதே கஷ்டம்தான் அவ்வளோவா. எஸ், இவர் வந்து ரொம்ப நல்ல டிஃபெண்டர், கவர் டிஃபெண்டர் அபினேஷ் நடராஜன். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட்டு 3வது இடத்த பிடித்த பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வீடியோவில் 3வது இடத்த பிடிச்ச வீரர் நம்மளுடைய சுதாகர் அண்ணா. எஸ்,
சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா பைரட்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. போன சீசன் மாடல்ஸ்லேருந்து ஆரம்பித்தார். போன சீசன் பாட்னாவில் தான் ஆடினார். ரொம்பவே நல்ல பிளேயர். பாட்னா பைரட்ஸ்க்கு ரொம்பவே யூஸாக இருக்கார். போன சீசன் பாட்னா அவ்வளோவா வாய்ப்பு கொடுக்கல. ஐயன் அண்டு தேவாங்க இருக்கவும் சுதாகர் அண்ணனுக்கு அவ்வளோவா வாய்ப்பே கிடைக்கல. இந்த சீசன் நல்லா வாய்ப்பு கிடைக்கும்ன்ட்டு நம்புகிறோம். இந்த சீசன் வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்பலாம். ஏன்னா இப்போ பாட்னா பைரட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மணிதர் சிங் எடுத்தாங்க. ஐயன் ஆல்ரெடி இருக்கார். இப்போ சுதாகர் அண்ணா 3 பேரும் ஆட வைக்கலாம். ரொம்ப நல்ல ரைடர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பாட்னா பைரட்ஸுக்கும். சுதாகர் அண்ணாக்கு இந்த சீசனாச்சும் நல்லா வாய்ப்பு கொடுங்க. பாட்னா பைரட்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்பலாம். ஏன்னா இப்போ தேவாங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்காலா போயிருக்காரு. ஒரு அதிக தொகை கொடுத்து பெங்காலா எடுத்தாங்க தேவாங்க. சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா பாட்னா பைரட்ஸ் ரீட்டைன் தான் பண்ணாங்க. ஆக்ஷனுக்கே வரல இந்த வாட்டி சுதாகர் அண்ணா. எஸ் ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு 2வது பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே நமக்கு டாப் 2க்கு வந்தாச்சு. இப்போ 2வது இடத்த பிடிச்சது யாருன்னா நம்ம ஜீவகுமார் அண்ணா தான். எஸ் இவரையும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி பிகேகள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜீவகுமார் அண்ணாவை. எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோச்சாகவும் ஆகிட்டாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் நல்ல பிளேயர். இவரும் ஒரு நல்ல கவர் டிஃபெண்டர் தான். எஸ் அந்த டாப் 1வது இடத்த பிடிச்ச பிளேயர் யாருன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, 1வது இடத்த பிடித்த பிளேயர் நம்ம தர்மராஜ் சேர்லத்தன் அண்ணா தான். எஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன சீசன் நம்ம தமிழ் லாஸ்ட் டைமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாகவும் இருந்தார். இந்த வாட்டி இல்லை. ரொம்ப நல்ல பிளேயர் நம்ம தர்மராஜ் சேர்லத்தன் அண்ணா. இவரையும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்ல பிளேயர். கார்னர், ரொம்ப நல்ல டிஃபெண்டர் தேவைப்பட்ட ரைடும் போவார். ரொம்ப நல்ல பிளேயர் தான். இவர் தான் நம்மளுடைய இந்த வீடியோவில் பிளேயர்ஸ் பிடிச்சிருக்கிறது நம்ம தர்மராஜ் அண்ணா தான். ஓகே வந்து என்னோடய இது நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏதாவது வீடியோ இம்ப்ரூவ் பண்ணணுன்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய டாப் 10 பிளேயர்ஸ் இதே ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொஞ்சம் இது இருக்கலான்ட்டு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இட்ஸ் ஜஸ்ட்டு மை டாப் 10 பிளேயர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பிளேயர்ஸ் பிளேட் இன் பிகேஎல். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபு ஏற மாட்டேது, அப்படியே நிற்கிது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ் ஓகே, ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் மக்களே. கபடி வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.